பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கேவலங்க. எச்ச வேலையை பார்த்துருக்காங்க. பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வினோத் தான். இந்த பக்கம் எப்ஜேவான் விளங்கிருண்டா. பிக் பாஸ் விளங்கிரும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அமித் கானா வினோத், கனி கானா வினோத், விக்ரம் கானா வினோத். தெரியுதா? இவங்களை பற்றி தெரியுதா உங்களுக்கு? பாடல் அண்ட் காமெடி ரெண்டுலேயுமே என்டர்டைன்மெண்ட்டில் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாங்க. அந்த டாஸ்க்கு ரேங்கிங் டாஸ்கில் இவங்க அடித்த கூத்து எங்களுக்கு தெரியாதா? ஐயோ ஐயோ. அடுத்து அரோரா வினோத், நீங்கள் நாங்கள் வாய் வலிக்க சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் போன வாரமாக. எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அரோரா, உங்கள் கேவலமான புத்தி, பலூனக்கா புத்தி எங்களுக்கு தெரியும். விக்ரம் இல்லை வக்ரமும் எங்களுக்கு தெரியும். அடுத்து வியானா அரோரா, ரம்யா அரோரா. வியானா என்ன சொல்லுதுன்னா, இத்தனை வாரம் பார்க்காத அரோராவை இந்த வாட்டி பார்த்தோம்டா. உண்மையிலே நாங்களும் பார்த்தோம் தான். ஆனால் எப்படி பார்த்தோம்? கேவலமாக பார்த்தோம். ஏண்டா அது என்னடா கண்டென்ட் கொடுத்துச்சுன்னு அது பெஸ்ட்டு பெர்ஃபார்மனுங்கிறாங்க. சுபிக்ஷாவுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா சுபிக்ஷா ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டனால இந்த பக்கம் வினோத் அரோரான்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேங் இறங்கிருச்சு. யார்? திவ்யா, பிரஜைன்னு இவங்களாம் இறங்கிட்டாங்க. எப்ஜே, திவ்யா எப்ஜேக்கு போடுது. பிரஜைன்னு எப்ஜேக்கு போடுறான். பிரஜைன்னு ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க. ஜால்ரா பாய் மாதிரி ஆகிட்டான். பிரஜைன் ஜால்ரா கேங், இந்த கேங்கில் ஜால்ரா மாதிரி ஆகிட்டான். எப்படின்னா, ஏன்னா சிகரெட்டு பார்த்தீங்கல்ல, திவ்யா இவங்கெல்லாம் ஒன்றா தானே சிகரெட் அடிப்பாங்க. தருதலை பையன் மாதிரி இந்த வாட்டி கிறுக்க மாதிரி கீழா பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். யார்? எப்ஜே. அவனை போய் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். எப்ஜே ரொம்ப அழகாக பண்ணான். ரொம்ப அழகாக என்ன மயிரை பிடுங்கண்ணு நீ, அதை பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. கேவலமாக. அதாவது இவங்க மாதிரி ஒரு கேம் ஆட முடியாதுங்க. கேவலமாக ஆட முடியாது. கேவலத்தின் உச்சம் அவங்க பண்ணது. அடுத்த வாரம் பாருங்களேன், சபரி தான் ஜெயிக்க போகிறான். பேசுனது பூரா கெட்ட வார்த்தை, எல்லாம் காமெடியாங்க. என்டர்டெயின்மெண்டிங்காக இருந்துச்சான். யார்? விக்ரம் சொல்கிறான். வக்ரம் கேவலமாக இருக்குது. இதில் இவங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி வினோத் எப்ஜே சொன்னாங்க பாருங்கண்ணே. ஆமாம், வேறு யாருமே இல்லைங்க. எப்படி பார்த்தாலுமே எவனுமே இல்லை. இந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கிடையாது இந்த வாரத்தில். எந்த தருதலைக்கும் அருகதை கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஏன்னா இந்த டாஸ்க்கை கெடுத்ததே எல்லாம் சேர்ந்து டாஸ்க்கை கெடுத்தாங்க. இதில் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு வேறையா மயிராணிகளுக்கு? ஸோ அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் இந்த 4 பேர் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இவங்கள மாதிரி ஒரு குப்பையை நான் பார்த்ததே இல்லைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.